ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் தலை பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் கண்ணாடி பொருட்கள் இருந்ததுன்னா அதை வைக்கும் போதே கீழே கிளாத் வச்சிங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதேமாரி ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு கிளாஸ் வைக்கும் போதும் இந்த மாதிரி கிளாத் வச்சிங்கன்னாலும் டேமேஜ் ஆகாது. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இதுமாரி டப்பா இருந்ததுன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் திருப்பலாசோரம் வாங்கின டப்பா, அது தீர்ந்து போச்சு. அதை கழுவி எடுத்து இதுமாரி குட்டி குட்டி ஸ்பூன் எல்லாம் நிறையா நம்ம வீட்டில் இருக்கும். அந்தமாரி ஸ்பூன் எல்லாம் இந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அதேமாரி மூடி இருந்ததுனாலும் போட்டு வச்சுக்கலாம். டக்குன்னு எடுத்து நம்ம செட்டாக பாட்டில்களுக்கு போட்டுக்கலாம். முறுக்கச்சாலாம் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு இந்த டப்பாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சோன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டப்பாவெல்லாம் நம்ம ஸ்பூனு, ஸ்கெட்சு, பென்சிலு இந்த மாதிரி கூட போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்தமாரி ஒரு ஸ்டாண்டு இருந்ததுன்னா அதில் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கத்தியை வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்பூனு இந்தமாரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்தமாதிரி ஃப்ளவர் வாஷ் இருந்ததுன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்தமாரி வேஸ்ட்டு வலையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். அதாவது சைஸ் சின்னதாக போயிருக்கும், ஸ்டோன் பொட்டி இருக்கும். அந்த வலையெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இதில் நம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளவர் வாஷுக்கு நடுவில் வைக்கலாம், இந்தமாரி மேலேயும் வச்சுக்கலாம். இல்லை கீழே வச்சு அதுக்கு மேலே ஃப்ளவர் வாஷும் வச்சுக்கலாம். அந்த வளையல் சைஸ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த ஐடியாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.